சும்மா திரும்பி பார்த்ததுக்கு என்னம்மா பேசுற? என்னம்மா உன பாப்பாவுக்கு? தூங்கிட்டு இருந்த குழந்தை, சும்மா நான் திரும்பி பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா கண்ணை முழிச்சு ஸோ இங்கே பாருங்க, இவ என்ன பண்ணி வச்சிருக்கா? நல்லா சொரிஞ்சு புண்ணாக்கி திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் லோஷன் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து போட்டிருக்கு. போட்டு இந்த சொரியக்கூடாது பாப்பா. இதோட 2 ஊசி போட்டாச்சு ஊரலுக்கு. ஒன்று காமிக்க. சரி அக்கா உன தட்டு கடிக்கணுன்னா இப்படிதான். சரி பாவமாக இருக்கு. அழகாக இருந்த குழந்தை இப்படி வந்து ஊரல் வரணுமா இந்த குழந்தைக்கு? என்ன பண்ணுவான்? ஒரு 2-3 மாதமாகவே குழந்தைக்கு ஒரே ஹாஸ்பிட்டல் போயிட்டு குளுக்கோஸ் ஏற்றுற வரைக்கும் போச்சு. சரி அதோட எல்லாம் முடிஞ்சிடும், குழந்தை அதுக்கப்புறம் நல்லாயிரும் அப்படின்னு பார்த்தா புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஊரல் சொரிஞ்சு புண்ணாக்கி. பாப்பா சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். என்னம்மா கிராணி? பட்டு பார்ப்பான் எல்லாம் சரியாயிருன்னு பார்த்தா இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, குட்டி வந்து இப்போ கிராணியை துரத்த ஆரம்பிச்சிட்டான். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ வந்து 8 மாதம் குட்டி ஆகிட்டா கிராணி. 8 மாதம்னா அந்த பருவம் வந்துடும். அந்த ஸ்மெல்லுக்கு குட்டி வந்து இவ்வளோ துரத்துறான். ஆமாம் கடிக்கணும் என்ன நல்லா பொடி. இவளை லூசு பொண்ணு கிராணி. நான் தான் லூசுமா? சரி சாரிண்ணே. சாரி கிராணி, நான் தான் லூஸு. உங்களெல்லாம் வழக்கம் பற்றியா? அந்த ஹாஸ்பிட்டல்லே பூனையை கூப்பிட்டு போகிறது நாங்கள் மட்டும்தான். என்ன கிராணி? கிராணி அம்முவுக்கு அடுத்து அம்மு தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எந்த பூனையை பார்த்து ரொம்ப சிரிப்போனா அம்மு தான். அவள் எது பண்ணாலும் செம்ம காமெடியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அம்மு போனதுக்கப்புறம் எங்களை சிரிக்க வைக்கிற ஒரே ஆள் எங்களோட கிராணி தான். காமெடி பண்ணி நல்லா சிரிக்க வைப்பா. ரியாக்ஷன் முகத்தில் 1000 ரியாக்ஷன் வரும். பேசுறது பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு தனித்துவமாக இருப்பாள் கிராணி. என்னம்மா அப்படியே அம்முவே தான் இது. என் அம்மு குட்டி தான் இது. ஏம்மா கிராணிம்மா? அம்மு மாதிரியே வந்து என் தம்பி மேலே தான் அதிக பாசம். அவன் இல்லாதப்போ இப்போ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பாசத்தை காட்டுறது. என்னம்மா கிராணி குட்டி? அப்படியே அம்மு வயசு தான். இதே மாதிரி தான் அவளும் பண்ணுவான். குழந்தைய நினச்சாலே கஷ்டமாக இருக்கு. சரி அம்மு இல்லாத குறையதான் கிராணி தீர்த்து வைக்க. என்னம்மா கிராணி? உன் அம்மாவன்ட்ட சொன்னாலோ? பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க என்ன? சரி சொரியக்கூடாது கிராணி, சொரியக்கூடாதும்மா. ஐயோ என் பாப்பா சொரிஞ்சா உனக்கு தான்மா வலிக்கும். எத்தனை தடவை தான் பாப்பாவுக்கு ஊசி போடுறது சொல்லு? நல்லா இருக்கா அதெல்லாம்? யோசிப்பா. ஆமாம் அப்படியே நக்கி விட்டு பரவாயில்லையா? நக்கி விட்றதான் ஸ்டாப் பண்ணிட்டு கடிப்பேன்னு நினச்சேன் கிராணி நான். சரி கிராணி பாய். அங்கே ஒரு பாய் வந்திருக்கான், அவனை தனியாக நம்ம வந்து வேறு வீடியோ எடுப்போம். என்ன கிராணி குட்டி பாய்டு குட்டி அந்த சொல்ல குட்டி கிராணி குரு இங்கே தொட்டது குருந்து குரு வந்துட்டோமா என் பாப்பாவுக்கு? சரி அச்சோ சொல்லமே. சரி பாய்மா கிராணி. அப்புறம் பார்ப்போம். பட்டு நம்ம குழந்தைக்கு தட்டணும், அதனால் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.